அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மனிதர்களுடைய விரல்களை ஒன்று சேர்ப்பதற்கு ரேகைகள் எப்படி பயன்படுகிறதோ அதேபோல் இந்தியாவை இணைப்பதற்கு நெடுஞ்சாலைகள் மிக முக்கியம் என்று அறிந்து தங்க நகர நெடுஞ்சாலைகளை அமைத்து தந்த முன்னாள் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களின் 84வது பிறந்தநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவரை பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கோ 10 பரம்பரைக்கு சொத்து சேர்த்து வைப்பதற்கோ வாரிசு அரசுகளை உருவாக்காமல் மிக எளிமையாக நாட்டின் நல கருதி வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்று பிறந்தநாள் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தெரியவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியில் நாம் யாரும் பிறக்கவில்லை. அதேபோல் வருகின்ற ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த பூமியில் இருக்கப் போவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஏழையாக பிறந்த மக்களின் மனதை தற்போதும் கட்டி அணைத்திருக்கும் கடவுளாக போற்றப்படும் இயேசு கிறிஸ்து அவர்களின் பிறந்த தினம் இன்று உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வேட்டிகனில் போப்பாண்டவர் மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இயேசுநாதர் பிறந்த பெத்லகேமில் இந்தியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை மிக சிறப்பாக கொண்டாடியதாக பெத்லகேமிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பொதுப்பணித்துறை இன்ஜினியர் ஒருவர் பிஎஸ்பி எம்எல்ஏ கேட்ட நிதியை வழங்காததால் கொலை செய்ததாக வந்த தகவலில் எதிர்க்கட்சிகள் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். இதற்கு உத்தரப்பிரதேச முதல்வர் திரு மாயாவதி அவர்கள் நிருபர்களிடம் பேசிய போது சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரிகளே இதை உண்மையை கண்டறிந்து குற்றவாளிகளை உடனே கைது செய்வார்கள் என்றும் கூறியதாக லக்னோவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு இந்தியா விதித்த கெடு நாளை முடிகிறது. இதனால் இரு தரப்பிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது என்றும் பாகிஸ்தான் முழுவதும் போர் பதற்றம் தெரிவதாக அங்கிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் இதற்கு காரணம் உலகிலேயே 4வது மிகப்பெரிய விமானப்படை கொண்டது இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் குடியரசு தினத்தை ஒட்டி 100 கண்காணிப்பு கேமராக்களை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கேமராக்கள் ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து நிறுவப்படும் என்றும் குடியரசு தினம் முடியும் வரை அப்பகுதியில் இக்கேமராக்கள் செயல்படும் என்றும் டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமங்கலம் இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இல கணேசன் அவர்கள் கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதாவின் மாநில செயற்குழு ஒரு 28ஆம் தேதி நடைபெறுகிறது என்றும் அதில் திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறியதாக செய்திகள் வருகின்றன. காங்கிரஸ் கட்சியின் கொடிகளை எரித்து அதன் எம்பி கார்வேந்தனின் வீட்டுக்குள் வீசிய மர்ம கும்பல் அவருக்கு மிரட்டல் விடுத்து கடிதத்தையும் போட்டுவிட்டு சென்றதாக தாராபுரத்திலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. அந்த கடிதத்தில் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாய், சோனியாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை என்று இருந்ததாக தகவல்கள் வருகின்றன. எல்டிடிக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையில் நடந்து வரும் கடும் சண்டையில் கிளிநொச்சி பகுதியில் உள்ள பரந்தனின் தேவாலயம் மற்றும் பள்ளிகள் விமான தாக்குதலில் கடும் சேதமடைந்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைன் நாட்டிலுள்ள ஒரு பல அடுக்கு மாடி குடியிருப்பு வீடுகளில்
கேஸ் குழாய் வெடித்ததில் 9 பேர் இறந்ததாகவும் 35க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் உக்ரைனிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான காங்கோவில் இந்தியாவின் சார்பாக அமைதிப்படை அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் சென்றிருக்கின்ற அமைதிப்படையினரில் சிலர் பாலியல் குற்றத்திற்கு ஆளாவதாகவும் இவற்றை வருங்காலங்களில் கடுமையாக தடுத்து நிற்பதற்கு ஐக்கிய அரபு நாடுகள் சபை திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக தேவை என்றும் அதை அளிக்க இந்திய அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன. அமெரிக்காவின் வாஷிங்டனில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் அமெரிக்க மக்கள் செய்திகளை அதிகம் அறிந்து கொள்வதற்கு இன்டர்நெட் என்ற கூறுகிற இணையதளத்தை அதிகம் பயன்படுத்துவதாகவும் இணையதளத்தில் செய்திகளை அறிந்து கொள்ளவே ஆசைப்படுவதாகவும் வாஷிங்டனில் உள்ள பியூ ரிசர்ச் சென்டர் செய்தி அளித்ததாக வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் வியாழக்கிழமை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இருப்பினும் பெருமளவு பொருள் சேதமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்றும் இது 6.2 அலகாக நிலநடுக்கம் பதிவானதாக அமெரிக்க நிலவியல் பதிவு மையம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன. வானிலை அறிக்கை 25 டிசம்பர் 2008 பிற்பகல் 1 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலில் இந்தோனேஷியா அருகிலே சில மேகமூட்டங்கள் தெரிவது இந்த படத்தில் இருந்து காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.